நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். மத்தேயு 21 22 வசனம். ஒரு கப்பல் கடலிலே சரியாக பயணம் செய்யணும்னா நங்கூரம் ரொம்ப முக்கியம். அப்ப நங்கூரம் அது சரியா இருந்துச்சுன்னா அது சரியான பாதையில தான் பயணிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு கப்பலுடைய பயணம் சரியா அமையணும்னா நங்கூரம் முக்கியமா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற படகு சரியாக பயணிக்கணும், நம்ம பயணிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு நங்கூரமாய் இருப்பது மன்றாட்டு, ஜெபம், இறைவனிடம் வேண்டுதல். இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நான் அழகா சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையோடு எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம நம்பிக்கையோடு மன்றாடும் பொழுது நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னார். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது. அப்போ இந்த மன்றாட்டு என்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதாவது நம்ம நம்பிக்கையோடு நம்ம ஒரு தெளிவோடு நம்ம ஆண்டவருக்கு கேட்கணும். தேவையற்ற காரியங்கள் அல்ல. அதாவது நமக்கு என்ன தேவையோ நம்ம கடவுளுடைய பணிகளிலே செய்வதற்கு அவர் காட்டின பாதையிலே பயணிப்பதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுக்காக நாம மன்றாட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பத்தினா மோசையிடம் ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி முகமுகமாய் பேசினார். இந்த ஜெபம் அப்படின்றது மந்திரம் அப்படின்னு வட சொல்லுங்க. நம்ம மன்றாடும் போது கடவுள்கிட்ட பேசுறதுதான் ஜெபமா இருக்கும். அப்ப ஆண்டவர்ல பேசும்போது அது எப்படிப்பட்டதுனாக்கா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிதான். நிறைய நேரங்கள் நமக்கு ஜெபிக்கவே தெரியாது எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பழைய கீர்த்தனை பாட்டு கூட ஒண்ணு இருக்குது. அதாவது பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா அப்படின்னு இந்த பாடல்லாம் இப்ப நம்ம பாடுறது இல்லை. அப்போ பக்தியோட நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒண்ணு நமக்கு ஜெபிக்கணும் நிறைய வார்த்தைகளை போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்கணுமோ அதை ஷார்ப்பா நம்ம கேட்கணுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்ம இது பண்ணணும் இல்லை இல்லையா? அவருக்கு நம்ம டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு ஆர்டர் போட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஆபிரகாம பத்தி கடவுளுடைய நண்பர்னு சொல்லுவாங்க. மோசே கிட்ட பேசுற ஆண்டவர், ஆபிரகாம் கிட்ட பேசுற ஆண்டவர் நம்ம கிட்டையும் பேசுவாரு. நமக்கு யாரும் இடையிட்டாளர் தேவையில்லை. எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஃபாஸ்டிங் இருங்கன்னு நம்ம மற்றவங்க கிட்ட போய் எந்த பிரதரையோ எந்த சிஸ்டரையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இறைவனிடம் நம்ம கேட்கும் போது கட்டாயம் அவர் நமக்கு செய்வார். அப்படி என்றால் ஆண்டவர் இடத்துல நம்ம நம்பிக்கையோடு எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். ஆனால் உடனே கிடைக்கணும், இப்பவே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பது உங்க வாழ்க்கையில அது சிறப்பானதாய் பெஸ்டா இருக்கும். அப்ப ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிச்சு நம்பிக்கையோடு நாம கேட்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல கேட்பதையெல்லாம் நீர் எங்கள் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடத்தில் கேட்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.